லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி இணையும் படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இதன் டீசர் நேற்று மாலை வெளியானது. இதனை சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடிட்டு வராங்க. இந்நிலையில் கூலி பட டைட்டில் டீசர் இணையத்தில் டீகோட் செய்யப்பட்டு வருது ரசிகர்களால். அதாவது இந்த படம் இப்படி தான் உருவாக போகுது என பலர் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போகிறார் என்றதும் கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியது. கோலிவுட் சினிமாவை பல ஆண்டு காலமாக தனது ஸ்டைலால் கட்டி போட்டிருக்க சூப்பர் ஸ்டாரும் தொடர் வெற்றிகளை கொடுத்து வரும் லோகேஷ் கனகராஜும் இணைவதனால தலைவர் 171 படம் தரமான சம்பவமாக இருக்கும் என பல அறிவிப்பு வெளியானதிலிருந்தே சினிமா வட்டாரங்கள் கூறிட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜும் லியோ ரிலீஸுக்கு பின்பா தலைவர் 171 படத்திற்காக முன் தயாரிப்பு பணிகளில் தீவிரமாக இறங்கிட்டார். திரைக்கதை எழுதும் பணிகளில் மும்முரமாக நடந்து வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியானது. லோகேஷ் கனகராஜின் முந்தைய படங்களான கமலோட விக்ரம், விஜயோட லியோ போன்ற தலைவர் 171 படத்திற்கும் மிரட்டலான டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. அத்துடன் லோகேஷ் கனகராஜோட படங்களில் போதைப்பொருள், பணக்கட்டுகள் இடம்பெறும் நிலையில் கூலி டைட்டில் டீசரில் தங்க பிஸ்கெட், வாட்ச் மற்றும் பணக்கட்டுகள் இடம்பெற்றிருக்கு. இதனால் இந்த படம் தங்க கொள்ளையை மையமாக வச்சு உருவாக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அத்துடன் இந்த டீசரில் தலைவரோட பெயரும் போடும் இடத்துல சிகப்பு நிறத்தில் சூப்பர் ஸ்டார் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால் ரஜினி கூலி படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிப்பார் என சொல்லப்படுது. பொதுவாக லோகேஷ் கனகராஜ் படங்களில் நெகட்டிவ் கதாபாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த வகையில் கூலி படத்திலையும் ரஜினி வில்லன் கலந்த ஹீரோயிச கதாபாத்திரத்தை லோகேஷ் கனகராஜ் தரமாக செதுக்கி இருப்பார்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் விக்ரம் பட டைட்டில் டீசரில் கமலுக்கு ஆரம்பிக்கலாமா என வசனம் வச்சிருந்த லோகேஷ் கூலியில் ரஜினியை முடிச்சிடலாமா என டயலாக் வச்சு பேசியிருக்காரு. மொத்தத்தில் இந்த டைட்டில் டீசர் ரசிகர்களால் எதிர்பார்ப்பின பல மடங்கு எகிர செய்திருக்கு. மேலும் கூலி என்ற பெயரில் கடந்த 1995ஆம் ஆண்டு சரத்குமாரோட படம் ஒன்று வெளியானது. அதைத் தொடர்ந்து கூலி என டைட்டில் லுக் வைக்கப்பட்டிருக்க இந்த படம் ஒரு கூலி சம்பந்தமான கதையாக இருக்குமோ? ஆரம்பத்தில் சாதாரணமான கூலியாக வேலைக்கு சேர்ந்து கடைசியில் மிகப்பெரிய டானா எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் மாற போகிறாரு அப்படின்ற கதைகளையே பேஸ் பண்ணி இருக்குமோன்னு ரசிகர்கள் இப்போவே டீகோட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.